26 உயிரிழப்புகளை விட தேர்தல் பரப்புரைதான் பிரதமர் மோடிக்கு முக்கியமா என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைந்த 2 நிர்வாகிகளின் உருவப்படத்தினை திறந்து வைத்து பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர், பாஜக அரசு சகோதரத்துவத்தை சிதைத்துக் கொண்டு தீவிரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டும் என கூறுவது எப்படி ஏற்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். சுப்பிரமணிய சுவாமி மோடியை பதவி விலக கூறுவது குறித்து விமர்சனம் செய்ய மறுக்கும் பாஜக தான் பேசினால் மட்டும் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கிய பின் அமைதி நிலவுவதாக கூறிய பாஜக, அங்கு அதானி அம்பானிகள் பங்களாக்கள் கட்டுவதற்கும் வணிகம் செய்வதற்குமே 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதாக விமர்சித்தார். திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியேற்ற எவ்வளவோ சதி வேலைகள் பார்த்தார்கள் என்றும், தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுவதற்காக சில பேர் கூட்டம் கூட்டி காண்பிப்பார்கள் என தெரிவித்தார். மே 31ஆம் தேதி திருச்சியில் விசிக சார்பில் வக்பு சட்டத்திற்கு எதிராக மாநாடு நடத்தப்பட உள்ளதாக கூறினார். காஷ்மீரிலே நடந்த பயங்கரவாத தாக்குதல், அந்த படுகொலை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கும் அது மிகுந்த கவலையை அளிக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் பாதுகாப்பிருக்கும் என்கிற நம்பிக்கையோடு பகல்காம் என்கிற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை சற்றும் எதிர்பாராத ஒரு சூழலில் பயங்கரவாத கும்பல் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அதில் சையத் ஹுசேன் என்கிற ஒரு இஸ்லாமியரும் கூட கொல்லப்பட்டிருக்கிறார். இத்தகைய இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசு மட்டுமல்ல, இந்திய குடிமக்களாக இருக்கிற நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நாம் ஏற்க முடியாது.